வணக்கம் நண்பர்களே, நான் தளவாய் மாடசாமி ஃப்ரம் தென்காசி. நான் ஒன்று சொல்லட்டுமா? தென் அமெரிக்காவினுடைய ஜார்ஜ் வாஷிங்டன் அப்படின்னு சொன்னால் யாருன்னு யோசிக்கிறீங்க? பெரும்பாலும் நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் ஒரு புட்டை உடைக்கிறேன். சைமன் பொலிவார். அதாவது எப்படின்னா, அவருடைய சொந்த நாடு பொலிவியா, அந்த வெனிசுலா. அந்த வெனிசுலாவில் பிறந்திருந்தால் கூட தென் அமெரிக்காவில் நிறையா நாடுகள் ஸ்பெயின் குடியரசினால் ஸ்பெயின் நாட்டவரால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்துச்சு. அர்ஜென்டினா, கொலம்பியா, ஈக்வடார், பெரு. ஸோ இவருடைய வெனிசுலா, அதுக்கப்புறம் பொலிவியா, இது மாதிரி எல்லா நாடுகளும் சேர்ந்து ஸ்பெயின் நாட்டவரால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்துச்சு. இவர் ஆரம்ப காலகட்டத்தில் விடுதலை எப்படி ஏற்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துக்காக நிறையா போராடிக்கிட்டு இருக்கிறாப்புல. அப்போது திடீர்னு பார்த்தா எப்படியும் அரசு படைகள் ஆரம்பத்தில் வின் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி டைமில் அந்த நேரத்தில் புரட்சி படைக்கு ஃப்ரான்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பதவி தலைமை தாங்கியிருக்கார். அவர் தப்பிச்சு போயிட்டார். அந்த அரச படைகள் ஜெயிச்ச உடனே தப்பிச்சு போயிட்டார். அந்த நேரத்தில் இவரும் சைமன் பொலிவாரும் நாட்டை விட்டு என்ன செஞ்சிடறார், ஓடிடுறார். அதுக்கப்புறம் பின்னால் ஒரு சில சின்ன படைகளை திரட்டிக்கிட்டு ஒவ்வொரு நாடாக கைப்பற்றி கொண்டு வரார். கொலம்பியாவை சக்ஸஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பொலிவியாவை சக்ஸஸ் பண்ணுறாப்புல, பெருவை சக்ஸஸ் பண்ணுறாங்க. இந்த கேப்பில் அர்ஜென்டினா அந்த நாட்டில் மார்டின் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் புரட்சி பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செயல்படலாமா அப்படின்னு சொல்லிட்டு சைமன் பொலிவாரும் அந்த மார்டின் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க 1822 வருஷத்தில். ஆனால் அந்த சித்தாந்த ரீதியாக நமக்கு ரெண்டு பேருக்கு இடையில ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ உங்களுக்கு நான் தடையாக நிற்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்டின் விட்டு கொடுத்துறாரு. இனிமேல் நீங்களே ஏற்று நடத்திக்கோங்க, நான் இடையில எக்காரணத்தை கொண்டும் இடையூறாக என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த நேரத்தில் கொஞ்ச நாளில் அந்த அர்ஜென்டினாவும் என்ன செஞ்சிருது, இவங்க கண்ட்ரோலில் வந்துடுது. மொத்தத்தில் எல்லா பகுதிகளுக்கும் சேர்த்து ஒரு கூட்டு அரசாங்கத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறார் சைமன் பொலிவர். இவர் அதிபராக கூட இருக்கிறாரு. ஆனால் இவருடைய தலைமையை பல்வேறு நாடுகள் ஏற்றுக்கலை. ஸோ கொலம்பியா, வெனிசுலா இவங்களே கூட தனித்தனியாக என்ன செஞ்சுட்டாங்க, பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆரம்பத்தில் ஒரு மாநாடு கூட்டியிருக்காங்க. ஐ திங்க் பொலிவியா தான் கூட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் வெறுமனே 4 நாடுகள் மட்டும்தான். தென் அமெரிக்காவில் இருந்த பெரும்பாலான நாடுகள் அந்த கூட்டத்தில் மாநாட்டில் கலந்துக்கல. அப்படின்னு உடனே சைமன் பொலிவார் என்ன நினச்சிக்கினாரு, ஓகே நம்ம தலைமையை இவங்களே யாருமே என்ன செய்யறதில்ல, விரும்புறதில்லை, எதுக்கு போட்டு இந்த பதவியில் இருந்துக்கிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 1830 வருஷத்தில் என்ன செஞ்சிடறாரு, பதவியிலேருந்து விலகிறார். எப்படி இருந்தாலும் பதவி எனக்கு தான் இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மத்தியில் அன்னைக்கு நினச்சிருந்தா அவர் சாகிற வரைக்கும் நிச்சயமாக அதிபராகவே இருந்திருந்திருக்கலாம். ஒரு சர்வாதிகார தன்மையோடு என்ன செஞ்சுருந்துருக்கலாம், வாழ்ந்திருந்திருக்கலாம், அல்லது தொடர்ந்து இருந்திருக்கலாம். ஆனால் என்னை பிடிக்கலன்னு சொன்னால் நான் அதில் இருக்கிறதுல அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இதை விட்டு என்ன செஞ்சிட்டார், பதவியை விட்டு விலகிட்டார். ஒரு தனியாக ஒரு கிராமத்தில் போய் உட்காந்து வறுமையில் இருந்து 1830 வருஷம் டிசம்பர் மாதத்தில் என்ன செஞ்சு போனார், அவர் இறந்தே போனார் சைமன் பொலிவார். சரி, இப்போ இதில் சொல்ல வர்றது என்னென்னா, அவர் படைக்கு வரும்போது அதில் அந்த ஆரம்ப காலகட்டத்தில் படையில் இருந்தாங்க இல்லையா, அந்த புரட்சி படைகளை வழி நடத்தினார் இல்லையா, அந்த டைமாக இருக்கட்டும், விடுதலை போராட்டத்திற்காக நிதியெல்லாம் திரட்டிருக்கார். அந்த நிதியெல்லாம் சரியான வகையில் செயல்படுதான்னு பார்த்துருந்துருக்கார். ஓகே. ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த நிதி ஆதாயத்தை சரியாக டெவலப் பண்ணலை. ஒரு சரியான நிர்வாகத்தை அவர் என்ன செய்யலை, கொடுக்கல. தனக்கு பின்னால் ஒரு வாரிசை அவர் என்ன செய்யலை, உருவாக்கலை. இதெல்லாம் அவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு, அதாவது என்னென்னா, அந்த ஆட்சியை வழிநடத்தாதது போனதற்கான சின்ன சின்ன காரணங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை அவரோட ஆட்சி நிலைக்காமல் போனதற்கான சின்ன சின்ன காரணங்கள் என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். அவருக்கு எத்தனையோ
பதவிகள் பட்டங்கள் எல்லாம் தேடி வந்துச்சு. ஆனால் எனக்கு ஒரே ஒரு பட்டம் மட்டும் போதும், இந்த லிபரேட்டர் அப்படிங்கிற பட்டத்தை மட்டும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலையை உருவாக்குபவர், விடுதலையை மற்றவர்களுடைய விடுதலையை என்னாலும் ஆதரிப்பவர் அப்படின்னு அர்த்தம். அதான் என்ன அர்த்தம்னா, தாமஸ் பெயின் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து காமன் சென்ஸ்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். இதுக்கு முன்னால் நான் வேறு ஒரு பதிவில் வந்து கொடுத்துருக்கேன். அதை வந்து அவர் என்ன சொல்வாருன்னா, எனக்கு அடிமைகள் எங்கெங்கே இருக்கிறாங்களோ அதெல்லாம் என் நாடு அப்படிம்பார். அந்த நேரத்தில் இருந்த அமெரிக்க நாட்டினுடைய பெஞ்சமின் ஃப்ராங்க்லின், அவர் ஒரு அதிபர் கிடையாது, ஆனால் அவருக்கு பல முகங்கள், சிறந்த அரசியல்வாதி, எழுத்தாளர், பத்திரிகையாளர் அப்படிலாம் நிறையா இருக்கும். சுதந்திர நாடு எங்கெங்கே இருக்கிறதோ அதெல்லாம் என் நாடு அப்படிம்பார். அந்த நேரத்தில் தான் தாமஸ் பெயின் என்ன சொல்வார்னா, அடிமைகள் எங்கெங்கே இருக்கிறார்களோ அதெல்லாம் என் நாடு, அவர்களுக்காக விடுதலையை உருவாக்குவதே என்னுடைய எண்ணம் அப்படின்னு சொல்வார். அதே கருத்தை வந்து இந்த சைமன் பொலிவாரும் எடுத்துக்கிறார். தனக்கு தன்கிட்ட சொந்தமாக இருந்த அடிமைகள் எல்லாத்தையும் முதல்ல ரிலீஸ் பண்ணுறார். அதுக்கப்புறம் இந்த நாட்டில் அடிமைத்தனம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, பொதுவாக தென் அமெரிக்க குடியரசுகள் எல்லாத்துலேயுமே அடிமைத்தனம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் வந்து என்ன செய்கிறார், தொடர்ந்து அதுக்காக போராடிக்கிட்டே இருக்கிறார். ஆனால் அவர் இறக்கும்போது கூட அந்த நாட்டில், அந்த குடியரசுகளில் அந்த அடிமைத்தனம் தொடர்ந்து கொண்டே தான் இருந்தது. ஓகே, தான் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இல்லை. முதல்ல அவர் செயல்பட்டு காட்டினார், அப்புறம் பின்னால் மற்றவங்களுக்கு சொன்னார். ஆனால் சொல்லக்கூடிய கருத்து எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ள படும் அப்படின்னு சொல்லி என்றைக்குமே நிறைவேற்ற சொல்ல முடியாது இல்லையா? அது இன்னைக்கு தான் இல்லை, அது அன்றைய காலகட்டத்தில் இருந்தே அப்படி தான். சைமன் பொலிவாரினுடைய கருத்துக்களாக இருக்கலாம், இல்லை மிகச்சிறந்த தத்துவ மேதைகளுடைய கருத்துக்களாக கூட இருக்கலாம். எல்லாம் அப்படியே ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி நம்மளால் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஸோ சைமன் பொலிவார் இன்னைக்கும் பல தென் அமெரிக்க கண்டங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு புருஷராக இருக்கிறார். ஓகே, எல்லாரும் வந்து இவர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஷேக் வரவ சொல்லுவாங்க, அந்த ஃபிடல் காஸ்ட்ரோ மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து இன்னைக்கும் சைமன் பொலிவார் அப்படின்ற, அமெரிக்கா வந்து சைமன் பொலிவாரை கண்டு என்ன செய்தது, அஞ்சியது. இப்படிலாம் தனக்கு பின்னால் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி. எனவே ஒரு நல்ல நிதர்சன நாயகனை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியதில் சந்தோஷப்படுகிறேன். எந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நன்றி.